இன்று தொடங்கி 280 ஆண்டுகளுக்கு முன்பான தமிழகம். வீரத்தாய் வேலு நாச்சியாரின் ஆட்சி காலம். வெள்ளையர்களை எதிர்த்த முதல் இந்திய வீராங்கனை, நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஜான்சி ராணி என்பது வெள்ளையர் தனக்கு சாதகமாக நமக்கு சொல்லி போன பிழையான வரலாறு. வெள்ளையர்கள் உடனான போரில் ஜான்சி ராணி தோற்கடிக்கப்பட்டார். ஆனால் வெள்ளையர்களை போராடி வென்று தன் தமிழ் மண்ணை மீட்டுக் கொண்டவர் ஈடு இணையற்ற நம் வேலு நாச்சியார். இந்திய விடுதலை போர் வரலாற்றில் வெள்ளையர்களை அடிமை கொண்ட ஒரே மகாராணி வீரத்தாய் வேலு நாச்சியார் தான். இது மறைக்கப்பட்ட வரலாறு. ஆனால் ஆதாரங்கள் கொட்டி கிடக்கின்றன நம் கண் முன்னே. குறித்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த ஆவணங்களையும் திரட்டி சரிபார்த்த பின் தான் வேலு நாச்சியாரின் மேன்மையை உங்களுக்கு காணத் தருகிறோம். நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களுக்கு யாருக்கும் ஒரு தீங்கும் எண்ணாது வெள்ளந்தியாய் வாழ்ந்த சிவகங்கைக்கு வெள்ளையர்கள் வழியில் கேடு நெருங்கிக் கொண்டிருந்தது. சிவகங்கை மன்னருக்கு கர்னல் பாஞ்சோர் அவர்களிடம் இருந்து ஒரு அவசர செய்தி. உங்களிடம் இருந்து கப்பம் வசூலிக்கும் ஏகவக உரிமையை நவாபிடமிருந்து நாங்கள் பெற்றுவிட்டோம். நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக இதுவரை செலுத்தாத கப்பத்தோடு தர வேண்டியதையும் சேர்ந்து வெள்ளையர்களான எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறோம். இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ச்சி நடவடிக்கைகளை இறங்குவோம்.
சிவகங்கையை எமதாக்கிக் கொள்வோம். எச்சரிக்கை. வீரம் மிகு எங்கள் மண்ணிலே பகைவர் வந்து சாழ்வதோ, மோத துணிந்த எம் தோழிலே கெட்ட அடிமை சங்கில் கூட்டவோ. பெண்ணில் பாரங்கிய வரலாம், நல்ல வியாபாரம் செய்து பின் போகலாம். மேலும் அடிமைக்குள் என்னமா, இது செல்லுமா, படை வெல்லுமா? ஆமடா ஆம், நாங்கள் தன்மான பைத்தியம், நாங்கள் தமிழ் குல பைத்தியம், நாங்கள் சுதந்திர பைத்தியம். நியாயம் ஒன்றே வைத்தியம். காளையார் கோயில் அரசர் முத்துவடகநாதர் ஈசன் தரிசனம் முடிக்கிறார். நிராயுதபாணியாக வந்து கொண்டிருந்தார். அதோ பரிதாபம். கோயில் மதில் சுவரில் கர்னல் பாஞ்சோரின் தலைமையில் 300 சிப்பாய்கள் சூழ்ந்து கொண்டு துப்பாக்கியால் துளைத்தெடுத்து விட்டனர். வெள்ளையர் சூதுக்கு துடிதுடித்து பலியானார் தமிழ் மன்னர் முத்துவடகநாதர். செய்தி அறிந்த வேலு நாச்சியார் காலவேகமாய் பொங்கி எழுந்தார். கொந்தளித்த நிலையில் இருக்கும் வேலு நாச்சியை மருது பாண்டியர்கள் ஆசுவாசப்படுத்தினர். தலைமறைவாகி விடலாம் என ஆலோசனை சொல்கின்றனர். மறுக்கிறார் வேலு. இதுவும் ஒரு விதமான ராஜதந்திரம் தான் என்கின்றனர் மருதிருவர். இல்லை, மண்ணையும் என் மக்களையும் விட்டு நான் வரமாட்டேன் என்கிறார் மகாராணி வேலுநாச்சி. அம்மா, எதிரிகள் படைகளுக்கு மூர்க்கமாகும் போது மண்ணை முழுமையாக மீட்க வேண்டும் என்றால் சில விடயங்களை விட்டுக் கொடுத்து தலைமறைவாகுதல் ராஜதர்மத்தில் ஓர் அங்கம் என ஆலோசனை சொல்ல தலைமறைவு வாழ்க்கைக்கு தயாராகும் வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்பு போரில் துருவ நட்சத்திரமான கோபால் நாயக்கரிடம் 10 வயதில் நிரம்பிய தன் ஆசை மகள் கௌரி நாச்சியாரை ஒப்படைத்துவிட்டு சிவகங்கையை மீட்க உறுதி கொண்டார். தாயகத்தின் ஒரு பிடி மண்ணை அள்ளி முடித்துக் கொண்டு அரை மனதோடு தப்பிச் செல்கிறார் வீரத்தாய் வேலுநாச்சியார். அதன் பின் 8 ஆண்டுகள் கடும் போர் பயிற்சியில் தமிழர்கள் மூழ்கினார்கள். வீரத்தாய் வேலுநாச்சியார் சுற்றிச் சுழன்றார். இங்கு நாம் ஒன்றை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். பாரம் சுமந்த மனதோடு வேலுநாச்சியார் உலகின் முதல் மனித வெடிகுண்டை அறிமுகப்படுத்தினார். அவர் பெயர் குயிலி. வேலுநாச்சியார் தலைமையில் 14 பெண்கள் மாறுவேடத்தில் அகல் விளக்கேந்தி கோயிலுக்குள் புகுந்தனர். ஏற்றப்படும் அகல் விளக்கின் எண்ணெய் எல்லாம் தன் மேனியில் சரித்துக் கொண்டு தீப்பிழம்பு ஏற வெற்றிவேல் வீரவேல் என முழங்கியபடியே எதிரிகளின்
ஆயுத கிடங்கில்